இந்த ஜுவல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2½ மந்த்ஸ் இருக்கும். இதில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் நல்லா தெரியும். அதுக்கேற்றாப்புல ஒரு ப்ரீடிங் செட்டப் பண்ணி கொடுத்தோம்னா, இன்னும் ஒரு மாதத்தில் அது வந்து அந்த டேங்க்குக்கு ஃபுல்லாக செட் ஆயிரும். செட் ஆகிட்டு ப்ரீடிங் கன்ஃபார்மாக உங்களுக்கு ப்ரீட் ஆகும். அடுத்தடுத்து ப்ரீட் ஆகிறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இப்போ பெருசு வாங்கி விட்டோம்னா அந்த இடத்துக்கு செட் ஆகிறதுக்கு 1 மந்த் ஆகும். சப்போஸ் கிளைமேட்டு நம்ம எப்படி வச்சுருக்கோங்கிறத பொறுத்து அந்த ஃபிஷ்ஷு செட் ஆகும். இப்போ குட்டியிலேருந்து வளர்த்தா கூட அது செட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கலரேஷன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபிஷ்ஷு தான். ஒரு பிளேஸில் செட் ஆனதுக்கப்புறம் அதோட குரோத்து பாருங்கள். இது ஒரு சைஸு. இது வந்து ஒரு 3½ மந்த்ஸ் இருக்கும். அடுத்து வந்து அடல்ட்டு நான் வச்சுருக்கிறது ஃப்ரை போட்ட அடல்ட்டும் அடுத்த இதில் காட்டுறேன். அது செம்மையாக இருக்கும். இதை விட டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பிளேஸு செட் ஆனோன்னா ஃப்ரைஸ் அதிகமாக வரும். எக் லே பண்ணணும், ஃப்ரை கேர் பண்ணணும், நமக்கு அதிகமான குட்டிகள் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜுவல் ஃபிஷ்ஷை வந்து கேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நல்ல என்விரான்மெண்ட் கொடுத்தாலே அதோட ப்ரைஸ் வந்து அதிகமான ப்ரைஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து வைக்கிறப்பயே ஜுவல் வந்து ஒரு 300 வைக்கும். அடுத்த டைம் போக போக இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்மால் சைஸ்லேருந்தும் வளர்க்கலாம். பிக் சைஸ் வாங்கி கரெக்டான செட்டப் கொடுக்கணும். ஸ்மால் சைஸ்லேயே கொடுத்தீங்கனாலும் அது மேக்ஸிமம் 1½ மந்த்ஸு 1 மந்த் தான். 15 டேஸில் வைக்கிறதும் இருக்குது. ஸோ கிளைமேட்டு சேஞ்சு வந்து இப்போ டிசம்பரில் வந்து மாறி இருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல அடுத்து ஜனவரியில் வந்து ப்ரைஸை வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் ஆகும்.